ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 11வது வாரத்தோட 3வது நாள் மதிய வேலை ஓட் நிலவரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் கலவரமாக மாறி இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ இந்த லைவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே போகுது. என்னென்ன ஒரு சுறுசுறுப்பாக இருக்குப்பா, எல்லோரும் அப்படியே சொதன்னு இருந்தா பார்க்குற நாங்கள் எவ்வளோ காண்டாகும். கிட்டத்தட்ட 70 நாள் முடிஞ்சு 11வது வாரத்தில் இப்படி மொக்கையாக இருந்தால் எவ்வளவு காண்டாகும். அந்த நேரத்தில் தான் விஜய் பார்வதி வந்துட்டு காய்கறி மாட்டை எடுத்து போட்டாங்க போடு. எல்லோரும் அலர்ட் ஆனாங்க, எல்லோரும் அப்படி பிரிஸ்க் ஆனாங்க, நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவோட விஷயங்கள் ப்ரொமோவில் வந்து 2 ப்ரொமோவில் சாண்ட்ராவாக தான் வந்திருக்காங்க. அதிசயமாக இருக்குல்ல. எப்பயுமே விஜய் பார்வதி நம்ம கமருதி இந்த மாதிரி தான் வருவாங்க. இன்னும் புதுசாக வந்துட்டு சாண்ட்ரா மட்டுமே வராங்களே, அதுவும் சாண்ட்ராவை கார்னர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்களே. இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஆதரைக்கு செம்ம வேட் இருக்குது. ஆனால் ஆதரை கூட கையை பூச்சின்னு யார் போக போகிறாங்கன்றது தான் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 77,551 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 21.71. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செம்ம மொக்க வாங்கினாங்க. ஏன் மொக்க வாங்கினாங்க அப்படின்னா, விஜய் பார்வதி கிச்சன் டீமில் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ரவா உப்புமா தான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற அவ்வளோ காய்கறிக்கு வேஸ்ட்டாக போச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சத்தமாக பதில் சொல்கிறது யாருன்னா நம்ம எஃப்ஜே. அதெல்லாம் முடியாது, நாங்கள் கொடுக்கறத சாப்பிட்ணும், உங்களுக்கு சமைச்சு போட நாங்கள் வரல அப்படின்ட்டு. இத்தனை வாரமாக அவங்க சமைச்சு போடுறதை தின்னும்போது நல்லா இருந்துச்சாப்பா எஃப்ஜே, இப்போ உங்களுக்கு தான் கசக்குதாப்பா. ஏன்னா இவர் எப்பயுமே கிச்சன் டீமில் அப்படி தான் பண்ணுறாரு. நேற்று கூட திவ்யா சொல்லியிருப்பாங்க, செஞ்சு தொலைங்களேன் அந்த முட்டைக்கு. இப்போ என்னென்னா இவங்க திரும்ப கலாய்க்கிறாங்களா யார் விஜய் பார்வதியா. அங்கே பாருங்கள் தலை அந்த இது சூப்பர் டீலக்ஸ் ஃபேமிலி ஆச்சு, சூப்பர் டீலக்ஸ் அந்த ஸ்டெப்ஸ்லாம் பாருங்கள் க்ளீனாகவே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. விஜய் பார்வதி கலாய்க்கிறாங்கன்ட்டு அவர் வந்து பாரு ஏதோ சொல்கிறாங்க பாருன்னு சொல்லிட்டு கூட்டணும் வந்து விஜய் பார்வதி நிற்க வச்சா விஜய் பார்வதி கலாய்ச்சி விட்டாங்க. பாவம், அது சாண்ட்ரா பெருக்க வேண்டியது, கொஞ்சம் சாண்ட்ராக்கில் சொல்கிறீங்களா, முடிஞ்சால் சொல்கிறீங்களா அப்படின்ட்டாங்க. அவங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசலை, பொதுவாக தான் சொல்கிறேன், நான் தலைக்கிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக போட்டுங்க. ஏன்னு கேட்குறேன். இதில் வேறு நைட் வந்து திடீர்னு பார்த்தா அந்த ரூமில் வந்துட்டு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கே ஒரு குழப்பமாச்சு. அப்புறமா தான் புரியுது, ஓ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ட்ரெண்ட் பண்ணி விடுவாங்க இந்த பிஆர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்களே. இப்போ வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு விஜய் பார்வதியை கலாய்க்கிறது, ஒரு சில பேர் வந்து சூப்பராக இப்படி சொல்கிறது. வியானாக்கெலாம் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேளை அது பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறாங்கன்ற மாதிரி டவுட் வருது. நிறைய பேரோட கருத்து என்ன, அவங்க வந்து திவ்யா இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஓட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்கள். 2வது பேஸ் பார்த்தீங்கன்னா கமருதன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 46,356 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.97. கமருதி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா, சாண்ட்ரா வந்து நம்மளை ஏமாத்துறாங்க, சாண்ட்ரா வந்து ஒரு சரியான ஒரு கேம் விளாட்றாங்க. அதுவும் வந்து நம்மக்கிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, பிக் பாஸ் ஹிந்திலாம் வந்து 18 சீசன் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அப்போ அவ்வளோ சீசன் பார்த்தவங்களுக்கு தெரியும் எங்கே அழணும், ஏன் அழணும், எதுக்காக அழணும் அப்படின்ற விஷயங்கள். ஸோ இதெல்லாம் கேமாக இருக்குது, நீ தேவையில்லாமல் அவங்ககிட்ட போய் மாட்டிக்காத அப்படின்னா ஒரு சில எச்சரிக்கை கொடுத்துருப்பாரு. இப்போ ப்ரொமோலுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா அதையே சொல்லியிருப்பார், அவங்க நம்மளை சுத்த விட்றாங்க, நம்மக்கிட்ட வார்த்தையை வாங்குறாங்க, அந்த வார்த்தையை வச்சு விளாட்றாங்கன்னு. ஏன்னா நேற்று ஆதரி சொல்லியிருப்பாங்கல்ல, இது என்ன ஸ்கூலண்ணா, அதை வச்சு ஒரு கேம் பண்ணாங்க, அதுக்காக சொல்கிறாரு. நல்லா அனலைசஸ் பண்ணுறாப்புல. இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நேற்று ஒரு சூப்பர் சம்பவம் பண்ணாருங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். சாண்ட்ரா வந்துட்டு எனக்கு ஒரு தோசை போதும், என்னோடய தோசை நீ வாங்கிக்கன்னு சொல்லும்போது உடனே நீங்கள் சாப்பிடுங்க, அண்ணன் என்ன பண்ணுவோம், அப்புறம் அண்ணன் வருத்தப்பட மாட்டான்னு சொல்லிட்டு அதை ரஜினிகாந்த் சார் அவரோட ஸ்டைலில் பண்ண ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்கன்றதை சொல்லுங்கள். 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 41,126 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.51. இந்த இதில் வந்துட்டு 3வது பிளேஸில் இருந்தாலும் விஜய் பார்வதி கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓட்டு அஃபிஷியல் ஓட்டில் இருக்கும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இந்த அன்அஃபிஷியல் ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்கள் வந்து அநியாயம் பண்ணுறாங்க. இப்போ கெமி போன டைமில் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், லாஸ்ட்டில் தான் இருந்தாங்க, ஒரு நாள் கேப்பில் போய் சொங்கி 4வது பிளேஸ் வந்தாங்க. என்னடா இது, அதுங்களும் இந்த யாரா இது குடியுரிமை வாங்கி ஓட்டு போட்ட அத்தனை பேர் அப்படின்ற மாதிரி இருந்தது. உடனே ஓட்டு போட்டுறாங்க. எவ்வளோ ஓட்டு ஒன்றுமே புரியல, என்னத்தான் சொல்ல ஒன்றுமே புரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த அன்அஃபிஷியல் ஓட்ஸ் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு நயவஞ்சகம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் பார்வதியோட விஷயங்களும் பார்த்திங்கன்னா அவங்க இல்லைன்னா கண்டென்ட் இல்லைன்ற மாதிரி தான் காலையிலேருந்து பார்க்குறேன். நானும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு தூக்கம் வந்து அப்படியே எப்பா என்ன என்று. அப்புறமா வந்து இந்த காய்கறி பிரச்சனை எடுத்து வச்சாங்க.
அவங்க வந்து காய்கறியை வேஸ்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் சரசரசரம் எடுத்து வச்சாங்க. எல்லாம் கப் சுப்புன்னு எந்திரி நம்ம இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதுதான் பார்வதி. 4வது பேசுனா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 37,498 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.5. எப்படி அரோரா வந்துட்டு சபரியை விட 5000 ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போ சபரியோட கேம் விட அரோரா கேம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. என்னங்க இதெல்லாம் மனசாட்சி வேண்டாமா? சபரி வந்து அதாவது நடுவில் வந்து அங்கே அடி வாங்கினார் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நல்ல ஒரு கேம் வருது அவரும். ஆனால் அவங்களும் அரோரா ஒன்றா, விஜய் பார்வதிக்கு இவங்களுக்கு ஒரு 5000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. என்னங்க இது ஒன்றுமே புரியலப்பான்ற மாதிரி. ஏன்னா 5 வாரமாக 6 வாரமாக வந்துட்டு வெறும் ஆடியன்ஸ் பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இருந்த 3 வாரங்களை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விஜய் பார்வதியை கலாச்சிட்டு இப்போ வந்து 2-3 பாயிண்ட்டை மட்டும் சொல்லிவிட்டு சூப்பர் கண்டஸ்டன்ட் அப்படி பேர் வாங்கினா என்னங்க அர்த்தம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. என்னத்தை சொல்ல. ஆனால் ஒரு விஷயம் சொன்னாங்க காலையில், ஹார்ட் டச்சபிளாக இருந்துச்சு. என்னென்னா, நான் இது வரைக்கும் யாரையும் அழ வச்சு பார்த்ததில்லை அப்படின்னாங்க. எதே இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். நான் இது வரைக்கும் யாரையும் அழ வச்சு பார்த்தது இல்லை அப்படின்றாங்க. அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரைட். 5வது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 32,993 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.23. ஸோ சபரி வந்துட்டு நல்லா இப்போ வந்து கொஞ்சம் ஓப்பனப் ஆகிறாரு, நல்லா கேம் கொடுக்குறாரு. காலையில் வந்துட்டு சாண்ட்ரா என்ன தான் வந்து சபரி மேலே அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாலும் அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து தொடச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு நேரம் சொல்லாமல் கொடுத்துட்டு கம்முன்னு வந்துட்டார். இருந்தாலும் ஆமாம் எம்எல்ஏ அவங்க கோவம் ஓகே, இருந்தாலும் நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சேன். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பார்வதிக்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதாவது நட்பு ரீதியாக இல்லை, வார்த்தைகளில். ஏன்னா நேற்று வந்து நைட்டு வந்து பன்னி குட்டின்றாரு, ஊழ சதன்றாரு, இஷ்டத்துக்கு பாடி ஷேமிங் பண்ணுறாரு, ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி இவ்வளோ கேமராஸ் இருக்கும்போது அது கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். பானபத்திர ஓனாண்டி அப்படின்னு சொன்னால் பானைன்னு ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை வந்துட்டு அவர் சொன்னார். கணம் கோட்டார் அவர்களே மாதிரி கணம் வக்கீல் அவர்களே சொன்னதுக்கு கணம் அப்படின்றத வந்து நம்ம விக்ரமெடுத்த. ஸோ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் சுற்றி இவ்வளோ கேமராஸ் இருக்கும்போது எது இருந்தாலும் ஏதாவது போகும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா சபரிக்கு கெட்ட பேர் வராதுன்றது நம்மளோட கருத்து. 6வது பேஸ் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 27,864 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.8. எனக்கு என்னமோ அர்ச்சனாவோட கேம் வந்துட்டு பிளானை வந்துட்டு இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ அப்படி மாதிரி தோணுது. முதல் அவங்களோட ஃபீலிங்ஸை நான் மதித்தேன், இப்போ வரைக்கும் மதிச்சுட்டு தான் இருக்கேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் அழுகுறாங்க, எல்லாருமே எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த ப்ரொமோட்டிவ் பார்த்தாலும் அதே மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு வேளை இருக்குமோ, ஏன்னா அமித் வந்துட்டு உங்கள் சிரிச்ச மூஞ்சை பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா அப்படின்போது நான் சோகமாக இருந்தால் தான் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றாங்க. ஏன்னா எனக்கு தான் பிஆர் இல்லையே அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு வேளை ஐயாச்சாமியாக இருக்குமோ அந்த மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். 7வது பேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,864 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.84. இதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு ஆர்லஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் வாங்கியிருக்காங்க, ஆதரி தவிர்த்து. ஸோ சுபிக்ஷா சூப்பரான கண்டஸ்டன். எதில் பார்த்தீங்கன்னா சப்புச்சி புஜும் சும் சப்புச்சி புஜும் இந்த பீட் பாக்ஸ் எனக்கு வராது, அவங்க நல்லாவே வருது. காலையில் கூட கேமரா முன்னாடி நேரம் தவறாமல் இதை மட்டும் கரெக்டாக பண்ணிடுறாங்க. மற்றபடி இன்னும் டாஸ்கில் வந்து பெருசாக இன்வால்மெண்ட்லாம் தெரியல. 8வது பேஸ் பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 20,806 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் தான் 5.82. காலையில் கனியை விக்ரம பேசுகிறாங்க. நான் கூட விஜய் பார்வதியை வந்து வில்லி நினச்சிட்டேன்ப்பா, ஆனால் பரவாயில்ல நல்ல பொண்ணு இருக்கிற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. அப்புறம் கையில் ஒரு கில்லு வலிச்சுது. ஆஹா, இப்போ நிஜமாலே தான் வந்து சொல்லியிருக்காங்க கனி, என்னவாச்சு உங்களுக்குன்னு. எல்லாருமே பாருங்க இப்போ சண்டை போகிறதே கிடையாது, சிரிச்சுட்டே போயிடுறாங்க. ஏன்னா என்ன நினச்சிட்டாங்கன்னா இவங்க வந்துட்டு இதுதான் கேம் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் உண்மையாக விஷயம் அது கிடையாது. என்னென்னா இதுக்கு மேலே அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட்டால் நம்மளுக்கு கெட்ட பேர் வரும், இன்னும் 5 வாரம் தான் இருக்குது, வெளியே நம்மளுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றத உணர்ந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. 9வது பேசுனா அமித் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 20,699 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.79. நான் ஆல்ரெடி சொன்னது தான், அமித் ரொம்ப தங்கமான மனிதர். காலையில் சாண்ட்ரா அழுத போது கூட இருந்த ஒரு நபர் அவர் தான். நீங்கள் என்ன நீங்கள் சிரித்து நான் பார்த்து, அதாவது சிரித்த முகத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இத்தனைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இவங்களும் இவங்களுடைய கணவரும் பிரஜனும் சேர்ந்து இவரை போட்டு செமக்கலாக கலாச்சிருக்காங்க. நிறைய மிரட்டல்லாம் விட்டுருக்காங்க. அப்படி இருந்தும் வந்து பேசுகிறார் பார்த்திங்கன்னா, இதுதான் அமித். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சில நேரங்கள் ரொம்ப நல்லவராகவும் இருக்கார். அப்படி இருக்காதிங்க, நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. நைட்டு ஒரு சூப்பரான ஒரு சாங் பண்ணார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 10வது பிளேஸ் பார்த்திங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 20,648 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தா 5.78. ஸோ எஃப்ஜே இந்த வாரம் போயிடுவார்னு அவருக்கு தோணுதான் என்னன்னு தெரில. விஜய் பார்வதி வந்துட்டு செம்மக்கலாக கலாச்சாங்க.
இந்த ஃப்ரிட்ஜை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சபரி வந்து டே விட்றா சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது டாஸ்க் வேறு வந்துட்டு சொல்லும்போது எஃப்ஜே வந்துட்டு வெளியே போய் சாப்பிட்டோம் அப்படின்னும் போது இவங்க கலாய்ப்பாங்க விஜய் படுறது என்னென்னா மச்சான் 5 பேர் போட்டாங்களா உனக்கு ஓட்டு, அப்போ நீ எப்படி வெளியே போயிரு இந்த வாரம், நான் வெளியே வந்து உங்ககிட்ட வந்து சாப்பிட்ற மச்சான் அப்படின்ட்டாங்க. மூஞ்சி அது வரைக்கும் நல்லா பிரிஸ்காக பேசின ஒரு ஆள் டக்குன்னு மூஞ்சியை மாறிடுச்சு. ஆஹா கலாய்க்குது இந்த பொண்ணு, நம்ம ஒரு வேளை வெளியே போயிடுவோம்னு தோணிருக்கும் போல இருக்குது. லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய ஆதரவு இருக்காங்க, இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 10,853 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.04. யார் போக மாட்டாங்க, போகாமல் இருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஆதரி கண்டிப்பாக போயிடுவாங்கன்றது கட்டம் சொல்லுது. ஓட்டு சுத்தமாக இல்லை. மற்றபடி இவங்களோட கேமும் பார்த்தீங்கன்னா பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இல்லை. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ரீஎன்ட்ரி கொடுக்காம இருந்திருக்கலாமோன்ற மாதிரி தோணுது. ஒருவேளை ஆதரிக்கு பதில் துஷார் வந்திருந்தால் வேறு மாதிரி மாறி இருக்குமோ, என்ன பண்ணுறது. சரி, இவங்க எல்லாரும் மொத்தமாக அவங்க ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3,57,288 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியேற போகிறாங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யார் வெளியேறணும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.